ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். அது என்ன குட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 வருஷமாகவே வீட்டில் இருந்து தான் டெய்லரிங் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே மெயினான ஏரியாலே கடை வந்து பிடிச்சாச்சுங்க. கொஞ்சம் அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. கடைக்கு வந்து டெய்லரிங் மிஷின் வாங்குறதுக்காக தான் நானும் எங்கள் அப்பாவும் இன்றைக்கி வந்து மதுரைக்கு போயிட்டோம். காலையில் பசங்களுமே ஸ்கூலுக்கு 8 மணிக்கெலாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் குளித்து கிளம்பி கரெக்டாக 9 மணிக்கெலாம் வீட்டை விட்டு நாங்கள் வெளியில் போயிட்டோம். கரெக்டாக போன உடனே பஸ் ரெடியாகவே இருந்தது. அப்புறம் நாங்கள் 2 பேருமே கிளம்பி வந்து போயிட்டோம். எனக்கா தனியாக வந்து மதுரைக்கு வந்து போக தெரியாது. இங்கேருந்து கரெக்டாக வந்து மதுரை மாட்டுத்தாவணி மட்டும்தான் போக தெரியும். அப்புறம் மாட்டுத்தாவணியிலேருந்து சிம்மக்கல் வரைக்கும் தான் போக தெரியும். அதுக்கப்புறம்லாம் எந்த கடை எங்கே போகணும்னு எதுவுமே தெரியாதா. அதனால் எப்போ மதுரைக்கு போகணும்னாலும் சரி ஃபேமிலியோடு போவோம். அப்படி இல்லாட்டினா அப்பாவோட தான் போவோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு தான் வீட்டுக்கு நான் வந்த கையோடே பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து 2-3 நாளாக க்ளீன் பண்ணாமையே இருந்தது. சரி இன்றைக்கி நம்ம வந்து க்ளீன் பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்து வெளியில் போய் அலைஞ்சிட்டு வந்தனால டெய்லரிங் ஒர்க் வந்து நான் பார்க்கல. அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து நல்லா நான் வந்து தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அப்போ தான் நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா தண்ணியை தொளிச்சு விட்டுட்டேன். அப்புறம் சிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையுமே கையோட தேய்ச்சி விட்டுட்டு சிங்கையுமே நல்லா சோப்பாயில் ஊற்றி நல்லா வந்து பளிச்சுன்னு வந்து கழுவி விட்டுட்டேன். அந்த சோப்பாயில் பார்த்தீங்கன்னா நல்லா லெமன் வாடாடிக்கும். சிங்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வராது. நல்லா வந்து சூப்பரான ஸ்மெல் தான் வரும். அதுக்கப்புறமா அடுப்பையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பியை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த சாஃப்டான நாரை வச்சு தேய்க்கவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போதுமே நான் இந்த மெத்தடில் தான் அடுப்பு வந்து கழுவுவேன். ஈஸியாகவே இருக்கும். வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் அடுப்பை வந்து சோப்பு போட்டு இந்த மாதிரி கழுவிடுவேன். அப்புறம் மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு துணியை போட்டு நான் தொடச்சி எடுத்துக்கிடுவேன். அப்புறம் அந்த மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக அழுக்கு படிஞ்ச மாதிரியே இருக்கும். ஏன்னா இது சிமெண்ட் தர தான். அங்கனங்கன்னா அந்த சிமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து எடுத்துக்கிறோம். அந்த மேடையுமே சோப்பாயில் ஊற்றி நல்லா வந்து தேய்ன்னு தேய்ச்சி நல்லா 2-3 டைம் தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கழுவி விட்டுட்டேன். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து தூப்பாய் வந்து கிடையாது. எல்லாமே நம்ம வந்து மாப் போட்டு தான் தொடச்சி விடணும். நல்லா ஒரு வழியாக கழுவி முடிச்சதுக்கப்புறமா அந்த அடுப்பையுமே தூக்கி மேலே வச்சுட்டு துணியை போட்டு நல்லா வந்து ஈரத்தை பூரா தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நான் திருவிழாவில் வாங்கின அந்த கோலச்சி இருந்தது. சரி இந்த இடத்துல கோலம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கோலம் போட்டு பார்த்தபோது ரொம்ப அழகாக சூப்பராகவே இருந்தது. அதில் அந்த பாதமும் அந்த ஸ்டார் கோலமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.